வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். சிக்கலாக காணப்படுகின்ற சில பிரச்சனைகள் கூட எளிதாக தீர்த்து வைக்கப்பட முடியும். அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் மனிதாபிமானம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கடமை உணர்வு எல்லாம் சேர்ந்தவராக இருந்தால். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நான் பாராசாத்தில் அடிஷ்னல் கலெக்டராக இருந்தேன். அது இண்டிபெண்ட் சார்ஜின்னு சொல்லுவாங்க பாராசாத்தை. ஏன்னா அதனுடைய பாப்புலேஷனே 60 லட்சம். 24 பர்கானாஸ், பாராசாத்துங்கிறது நார்த்து 24 பர்கானாஸுங்கிறது ஜோன். அந்த ஜோனுக்கு நான் அடிஷ்னல் கலெக்டர். 24 பர்கானா டிஸ்ட்ரிக்ட் அந்நேரம் 1 கோடிக்கு மேலே. அதனால் அந்த கலெக்டருக்கு டைம் இருக்காது எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறது கொள்றதுன்னு. அதனால ஏறக்குறைய இண்டிபெண்ட்டாக ஒரு வேலை. அதனால தான் ஏடிஎம் வித் இண்டிபெண்ட் சார்ஜ் அப்படின்னு அதுக்கு பேர். அங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அங்கே ரொம்ப இருக்கும். பேரக்பூர் சப்டிவிஷன் இருந்தது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரொம்ப. அடுத்து பொங்கான் அப்படிங்கிற சப்டிவிஷனில் அக்ரிகல்ச்சரல் ப்ராப்ளம் ரொம்ப. அடுத்தது பஷீர்ஹாட்டில் பார்டர் ப்ராப்ளம் ரொம்ப. ஏன்னா பங்களாதேஷோட பார்டர் இருந்தது. இது மாதிரி பெரும்பாலும் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்க ஒரு இடம். பாராசாத்து உள்ளூரில் நான் இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த கட்சிகளுக்கு இடையில் உள்ள தகராறு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை தவிர ஒவ்வொரு தரமும் இந்த பக்ரீத்து ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய தலைவலி எங்களுக்கு இருக்கும். அதுவும் இந்த பிசர்ஜன்னு சொல்லுவோம். விஜயதசமி முடிஞ்சு அன்னைக்கு இது போடுறது. அந்த இவங்கள்லாம் அந்த கடவுளர்களுடைய சிலைகளை குளத்தில் கொண்டு போய் கரைக்கிறது. இந்த 2 கோஷ்டியும் எதிரெதிரில் வராமல் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படிலாம் இருந்தது. அப்போது அப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது எனக்கு 3 ஹோம் கார்ட்ஸ் இதில் போட்டிருந்தாங்க. என்னுடைய பங்களூரில் 8 ஹவர்ஸுக்கு ஒவ்வொரு 8 ஹவர்ஸுக்கு ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லி பெர்மனெண்ட் கார்டாக போட்டிருந்தாங்க. அப்போது அந்த ஹோம் கார்ட்ஸ் அடிஷ்னல் எஸ்பி ஒருத்தர் எனக்கு இருந்தார், உத்பல்னு சொல்லி. வெரி ஸ்வீட் மேன், வெரி ரூல் பவுண்டு. ரொம்ப நல்ல மனிதர், எனக்கு இளமையானவர், நல்ல மரியாதையாக பேசுவார், பிரியமாக பேசுவார். அப்போ அவர் என்ன சொல்லிட்டார், நான் ஃபோர்ஸ் மொபிலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு அதிகமாக தேவைப்படுது, அதனால் இந்த 3 ஹோம் கார்ட்ஸையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உத்பல், நானும் லா அண்ட் ஆர்டருக்கு இன்சார்ஜு. இவங்க இங்கே இருந்தால் தான் ஏதாவது அவசரமாக ஏதாவது நியூஸ் சொல்லணும்னா இந்த பசங்களை நான் அனுப்பி வைக்க முடியும். ப்ளஸ் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நைட்டில் எல்லோரும் தூங்க, இங்கே எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை, பகல் நேரத்தில் 3 பேருமே இருங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வேலைக்கு பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் இங்கே எனக்கு தேவைப்படும் அப்படின்னு. அவர் சரின்ட்டார். அந்த ஆர்ஐன்னு சொல்லி ரிசர்வ் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் தான் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்துக்க. அவருக்கும் இந்த பசங்களுக்கும் ஏதோ தகராறு இருந்திருக்கும், அல்லது இந்த பசங்க அடிஷனல் கலெக்டர் இருக்குமேங்கிற ஒரு மதப்பில் இருந்திருக்கலாம், அல்லது அவர் யாருங்க எங்கே இருந்தாலும் சரி நீ எனக்கு கீழே உள்ள வந்தாருன்னா அவர் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட நினச்சிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை. அடுத்த தரம் மறுபடியும் இவர் அந்த 3 பேருக்கும் டியூட்டி கொடுத்துருந்தார். உடனே நான் ஒரு சின்ன நோட் அனுப்பிவிட்டு உத்பல், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஏன் நோட் அனுப்புனேன்னா அவர் இன்னொரு ஏரியாவில் இருந்தார். அது பியாண்டு டெலிஃபோன் கம்யூனிகேஷன், எங்கிட்ட வயர்லெஸ் செட் அந்நியாரம் இல்லை. அப்போது நோட் அனுப்பிவிட்டு இவர் டிரைவர்கிட்ட கொடுத்து உடனடியாக அடிஷனல் எஸ்பிட்ட கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி அதில் எழுதியிருந்தேன் நான். உத்பல், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இங்கே உள்ளது என்னுடைய பர்சனல் நீட்ஸுக்குன்னு இல்லை, கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் டியூட்டி மெயின்டெனன்ஸ்க்கே இவங்க தேவைப்படுறாங்க, அதனால் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிவிட்டேன். அவர் பதிலுக்கு ஒரு நோட் எழுதி அனுப்பிவிட்டார். இல்லை, சட்டப்படி யாரை வேணாலும் மொபிலைஸ் பண்ணலாம், ஐ ஹவ் மேட் இட் அ பாயிண்ட் டு மொபிலைஸ் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினார். அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் ரிசர்வ் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, இந்த பசங்களுக்கும் அவருக்கும் நிலைமை சரியில்லைன்னு. நான் ஒன்றும் சொல்லலை. அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் போயிருங்க, ஏன்னா நீங்கள் அவருடைய ஆர்டரை எதிர்த்து நின்னீங்கன்னு இருக்கக்கூடாது, டிசிப்ளின் கெட்டு போயிடும், நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் உடனடியாக பாராசாத்துலேருந்து கல்கட்டா போயிட்டேன். கல்கட்டாவில் உள்ள அலிப்பூரில் தான் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அங்கே கே கல்யாண்னு சொல்லி மிக திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி, அவருக்கு கீழே என்கே சிங், நேவல் கிஷோர் சிங் அப்படின்னு என்னுடைய பேட்ச்மேட், அவர் அடிஷனல் எஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தார். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிஷனல் எஸ்பிக்கு தான் ஃபோர்ஸ் மொபிலைசேஷன் எல்லாமே பார்க்குற பொறுப்பு உண்டு. அப்போ இவர் சொன்னார், எஸ்பிக்கு கோவம் வந்துருச்சு, ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறமா உத்பல் இது மாதிரி பண்ணினா ஐ லவ் டு ரெப்ரிமேண்ட் ஹிம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எஸ்பிக்கும் டிஎம்க்கும் எப்படி கலெக்டருக்கும் எல்லாம் ரிலேஷன் இருக்குமோ அது மாதிரி அடிஷனல் எஸ்பிக்கும் ஏடிஎம்க்கும் நல்ல ரிலேஷன் இருக்கணுமே, இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்கிட்ட சொன்னேன், அவன் வேணும்னே ஒன்றும் செய்யலை, கீழே உள்ளவங்க யாரோ தூண்டி விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், அவனை பிடிச்சி திட்டுறதுங்கிறது அவ்வளோ நியாயமாக இருக்காது, இவர் கோபமாக இருக்கார் அப்படின்னேன். உடனே அவன் என்கிட்ட சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சார் இப்போ பிரச்சனை என்ன, உத்பலுக்கு கீழே இந்த ஃபோர்ஸ் இருக்குது, உத்பலுக்கு கீழே உள்ள ஃபோர்ஸ் அத்தனையும் அவன் மொபிலைஸ் பண்ண பார்ப்பான், ஆனால் உண்மை என்ன, உத்பலுக்கு நீங்கள் தான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த எல்லா ஃபோர்ஸுமே உங்களுக்கு கீழே தான் வருது, இந்த ஹோம் கார்ட்ஸ் அத்தனை பேரும் உங்களுடைய ஹோம் கார்ட்ஸு, அதனால் அந்த 3 ஹோம் கார்ட்ஸையும் இம்மீடியட்டாக உத்பலுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து மாற்றி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இப்போ நான் ஆர்டர் கொடுக்குறேன், நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க
அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பாலாவுக்கு வந்து இந்த 3 ஹோம் கார்ட்ஸையும் நம்ம அனுப்பி வச்சுருவோம். அப்போ உட்பலுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் போயிடுது. அப்போ இவர் ஆர்ஐ என்ன சொன்னாலுமே அவன் வந்து என் கையில் ஒன்றும் இல்லை, நீ எஸ்பிகிட்ட போய் பேசுன்னு சொல்லிடுவான். நம்ம வந்து நம்முடைய ஆஃபீஸரையும் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவன் வந்து ரூல்ஸ் படி நடந்திருக்காருன்னு தான் சொல்லலாமே ஒழிய வேணால் இங்கிதம் இல்லைன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் வேறு மாதிரி அவர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கலான்னு சொல்லலாம். ஆனால் சட்டவிரோதமாக உட்பல் நடக்கலை. அப்படி இருக்கும்போது அவரை திட்டுறது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து இம்மீடியட்டாக நீ ஃபோர்ஸ் அனுப்புன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவருடைய ஜூனியர்ஸில் வந்து கொஞ்சம் மரியாதை குறைவ மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவர் என்கிட்ட வந்து கேட்டார், என்ன நீங்களும் சரி சொல்கிறீங்களான்னு. நான் சொன்னேன், நானும் சரி சொல்ல தான் செய்கிறேன். ஏன் அடிஷனல் எஸ்பிக்கு மரியாதை குறைவுனா அதுக்கப்புறம் அவர் எப்படி அங்கே எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுவார், நீங்கள் ஃபோர்ஸை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ அது மாதிரி பண்ணார். அன்றைக்கே ஒரு மணி நேரத்தில் வந்து வயர்லெஸில் மெசேஜ் அனுப்பி ஹியர்பை தீஸ் 3 ஹோம் கார்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபோர்ஸ், தே மே பி சென்ட் பேக் டு தி கமாண்ட் வேர் வி ஆர் டைரக்டிங் தம் டு பி சென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து எஸ்பி கொடுத்துட்டு அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து என்னையை கொஞ்சம் பிஸ்கட் காஃபி எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் என்கே மறுபடியும் இன்னொரு மெசேஜ் அனுப்புனா, உட்பல் these 3 home guards from the headquarters are hereby posted to the office of the additional collector அப்படி சொல்லி இது அனுப்புனா சுமூகமாக பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு. இதில் திறமையாளனாக நான் பார்க்குறது என்னுடைய பேட்ச்மேட் என்கே சிங். அவர் வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அடிஷனல் எஸ்பியாக இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் வந்து இருக்கிறது. அங்கே வந்து கமாண்டண்ட்டாக வந்து 2 வருஷம் வேலை பார்த்தார். அதாவது போலீஸில் வந்து லா அண்ட் ஆர்டர் மட்டும் இல்லை, போலீஸுடைய நிர்வாகமும் வந்து முழுக்க தெரிஞ்சவனாக இருக்குது, தனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி நினச்சார். பின்னாடி ராலெல்லாம் அவர் அனுப்பி வச்சாங்க. ரொம்ப திறமையாக பணிபுரிந்த ஒரு அதிகாரி, என்னுடைய இணைய நண்பர், அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய இணைய நண்பர். இது ஒரு பிரச்சனை ஆகாமல் சுமூகமாக தீர்த்து வச்ச கெட்டிக்காரத்தனம் வந்து என்கே சிங்கு தான் இருந்தது என்பதை சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும். இணையும் தொடர்வோம். வணக்கம்.